பசுமையான இயற்கை சூழல், அமைதியான கிராமங்கள், அழகான மலைப்பாதை, சுற்றுலா பயணிகளே அதிகம் போகாத இந்த கிராமங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீலகிரியில் நிறைய முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அங்கே எல்லாமே வீக்கெண்டில் பயங்கர கூட்டம் இருக்கும். அது எல்லாமே நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அமைதியாக சுற்றுலா பயணிகளே அதிகம் போகாத சில இடங்கள் இருக்குங்க. அந்த மாதிரியான கிராமங்களில் தான் ஒரு முக்கியமான கிராமத்துக்கு நாம் போக போகிறோம். குயின்சோலை. இந்த கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியிலேருந்து கொடநாடு போகிற ரூட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா ரைட் சைடு ஒரு பெரிய ரோடு பிரியும். அந்த ரோடு பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக போட்டிருப்பாங்க. அந்த ரோடில் போனீங்கன்னா இந்த கிராமத்தை நம்ம அடையலாம். இது மட்டும் இல்லாமல் குயின்சோலையை தாண்டி இன்னும் நிறைய அழகான மலை கிராமங்கள் அமைதியாக இருக்குது. அதையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய டீ பிளான்டேஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் பெரிய பெரிய பள்ளத்தாக்குகளை பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப கமர்ஷியலான சுற்றுலா பிளேசஸ் இங்கே எதுவும் இருக்காது. அதாவது ரெசார்ட்டு அந்த மாதிரியான இடங்கள் இங்கே அதிகம் கிடையாது. அதுக்குள்ளே போனோம்னா அந்த ஊர் மக்கள் அந்த இதெல்லாம் பார்க்கலாம். நல்லா புதுசாக போட்ட தார்ச்சாலை இருக்குது. இந்த குயின்சோலை கிராமத்தை தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஏரியாலாம் பார்க்கலாம். இங்கே கோத்தகிரியிலேருந்து அடிக்கடி பேருந்து வசதி இருக்குது. நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தோம்னா இன்னுமே சௌகரியமாக இருக்கும். குயின்சோலை கிராமத்தை கடந்து நம்ம அடுத்ததாக போகும்போது பார்த்திங்கன்னா அடுத்து வர ஊர் கீழ் கோத்தகிரி. இதுதான் அந்த கீழ் கோத்தகிரி. இந்த கீழ் கோத்தகிரி பார்த்துட்டு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சாலைகள்லாம் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பசுமையாக அமைதியாக இருக்கும். அதை தாண்டி நம்ம போகும்போது அடுத்து வர ஊர் தான் சோலூர் மட்டம். இங்கே வெளியூர் மக்கள் அதையும் பார்க்க முடியாது. அந்த கிராமத்து மக்கள் அவங்கள தான் பார்ப்போம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சர்ச் இருக்குங்க. அந்த கார்னர்லேயே அந்த சோலூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டி கொஞ்சம் போனோமே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் ஒரு அழகான சர்ச் இருக்குது. அது போக இங்கே கோவிலும் இருக்குது. இந்து கோவிலும் இருக்குது. அந்த கோவில் தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய கோவில் கிடையாது, ஆனால் அமைதியாக அழகாக இருக்கும். இது ரெண்டும் இங்கே ஒரு முக்கியமான ஒரு இடம். இன்னும் ரொம்ப அந்தாண்ட நிறைய ஊர்கள் இருக்குது. ஆனால் என்னால் இவ்வளோ தூரம் தான் போக முடிஞ்சுது. டைம் ஆனதுனால நான் வந்துட்டேன். அங்கே இருக்கிற ஒரு அழகான பள்ளிக்கூடம் பாருங்கள். பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குது. வெளியூர் மக்களை பார்க்க முடியாது. ரெசார்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க. நாம் அப்படியே யாரும் போக வேண்டாம், நம்ம மட்டும் அப்படியே சும்மா பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனோம்னா அங்கே ஒரு சின்ன சின்ன டீ கடைகள் அது மட்டும்தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கும். சுத்தமான காற்று, ஒரு பரபரப்பே இல்லாமல் இருக்குங்க. மெயின் ரோடு பார்த்திங்கன்னா கோத்தகிரி டு கொடநாடில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் வாகனங்கள் போயிட்டுருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரைட் எடுத்தோம்னு வச்சுங்களேன், கீழ் கோத்தகிரி ரூட் எடுத்தோம்னா அங்கே ஒரு வெளியூர் வாகனத்தையும் பார்க்க முடியாது. அந்த ஊர் மக்களை மட்டும்தான் பார்க்க முடியும். நீலகிரியில் தான் இருக்கானே நமக்கு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு விசிட் அடிங்க. சூப்பராக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.